ஆதவ் அர்ஜுனா வந்து ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணுன்னே ட்ரை பண்ணுவாப்புல. நான் ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறது, அவர் திமுகல உதயநிதிக்கு எதிரா ஒரு குடும்பத்திலே சில நபர்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நபருக்கு இவர் ரொம்ப முக்கியமான வேண்டியவர். அப்படி அவருக்கு வந்து இவரும் சபரீஷனுமே ரொம்ப க்ளோஸாக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பிரசாந்த் கிஷோரில் கூட்டிகிட்டு வந்ததாக இருக்கட்டும், பிரசாந்த் கிஷோர் வச்சு அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டதாக இருக்கட்டும். இவங்க வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு பெரிய ஒரு பேராசை இருந்திருக்கு ஆரம்பத்துலேருந்தே. பெரிய குடும்பத்தில் வந்து வாக்குப்பட்டு அந்த குடும்பத்தை எப்படி டேக் ஓவர் பண்ணணுங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்தே. அதை தான் வந்து இவங்க இன்னமும் நான் சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் செல்லாக அவரால் இவர் வந்து டிவிகேக்கு அனுப்பப்பட்டார். அப்படி அனுப்பப்படும் போது சில கட்சிகளுக்கு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய கூட்டணியை பிரிச்சிருக்காங்க, நிறைய கூட்டணியை சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே பிஹைண்ட் த சீனில் வேலை செய்கிறது வந்து ஆதவ் அர்ஜுனா தான். ரஜினி சாரை பொறுத்த வரைக்குமே இவங்க என்ன மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னு ஒரு ட்ரை பண்ணுறாங்க.